Learn to lead. We make winners who lead. Hello students, greetings from Learn to Lead Academy. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது TANCET 2023 MBA Question Paper Analysis. ஆல்ரெடி எங்களுடைய எல்லா வீடியோஸ்லயும் சொல்லியிருந்தோம். கண்டிப்பா TANCET 2023ல வந்து நீங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பார்ட்ல வந்து நம்ம ரெகுலரா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்த உடனே சொன்ன விஷயம்னா பார்ட் 3 ஃபுல்லா குவான்ஸ் கேட்டு வச்சிருந்தாங்க மேம், ரொம்ப டஃபா இருந்தது, கேல்குலேட் பண்ணவே டைம் இல்லை. ஸோ அதான் லாஸ்ட் ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா குவான்ஸே கேட்கலைங்க. அதாவது ஒரு சில குவான்ஸ் கொஸ்டின் கேட்டாலுமே ரொம்ப ஈஸியா கேட்டிருக்காங்க. பட் இப்போ இந்த இயர் வந்து கொஞ்சம் கேல்குலேட்டிவா கேட்டிருக்காங்க. ஸோ டோன்ட் வரி, நம்மளுடைய சேனல்ல வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து சீக்கிரமா அப்லோட் பண்றோம். அண்ட் மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அனாலிசிஸ் 2 passages, ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் 4 passages, ஸ்மால் passages கேட்டிருந்தாங்க. நியூமரிக்கல் எபிலிட்டி 20 questions. ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபுல்லாவே இந்த பார்ட் ரீசனிங் கேட்டிருந்தாங்க. இந்த இயர் கம்ப்ளீட்டா வந்து நியூமரிக்கல் எபிலிட்டி கேட்டுட்டாங்க. ஸோ அதோடைய ப்ரீவியஸ் இயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எரர் ஸ்பாட்டிங் கேட்டிருந்தாங்க. 20 கொஸ்டின்ஸ்மே வேர்பல்ல டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பொயட்ரி டைப்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கேட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா தே ஆர் மேக்கிங் சம் சேஞ்சஸ். பிகாஸ் அவங்க வந்து ரைட்டான கேண்டிடேட்ஸ் தான் வந்து நல்ல டாப் காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும். அண்ட் எல்லா ஸ்டஃப்புமே இருக்கக்கூடிய கேண்டிடேட்னால தான் வந்து 100% அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து அவங்க ஞாபகம் வச்சுட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா பார்ட்டுமே அவங்க கவர் பண்ற மாதிரி இந்த டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நிறைய டைம் எங்களுடைய வெபினார்ஸ்ல எல்லாமே வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்ததுன்னா, if you want to score 95% and above, don't skip any part. Be thorough with all the concepts தான் சொல்லிடுவோம். ஸோ ஜென்ரலா டான்செட்ல வந்து கிளியர் பண்றது ஈஸி, 80% 85% வாங்குறது ஈஸி. பட் when coming to 99 and above, 98 and above, it is very tough. So you should be thorough with all the concepts, right? ஸோ இது பார்த்துடணும். இப்போ வேர்பல் எபிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் டைப் 8 questions, choose the correct sequence 2 questions, active passive voice 3 questions, error spotting 2 questions, reading comprehension 5 questions. Data sufficiency பொறுத்தளவுக்கு time and work 1 question, blood relation 2, arrangement 4, direction 1, numerical ability, percentage, லாஜிக்கல் questions 3 questions, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3 கேட்டிருந்தாங்க, ஆவரேஜ் 1, நம்பர் சிஸ்டம் 2. ஸோ இது எல்லாமே வந்து இப்போ டேட்டா சஃபிஷியன்சில உங்களுக்கு எல்லாமே கலந்த மாதிரி தான். போத் நியூமரிக்கல் எபிலிட்டி ஆஸ் வெல் அஸ் ரீசனிங் கலந்த மாதிரி தான் இந்த டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் வந்து இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங் வித் யுவர் பேசிக் நியூமரிக்கல் எபிலிட்டி, அதாவது ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும்தான் டேட்டா சஃபிஷியன்சி கிளியர் பண்ற மாதிரி நமக்கு கொஸ்டின்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நியூமரிக்கல் எபிலிட்டி பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் லாஸ்ட் இயர் இந்த செக்ஷன் தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ரீசனிங் கேட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, மேம் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸி, எதுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க டான்செட்டுக்கு அப்படின்னா. பட் இந்த இயர் பாத்தீங்கன்னா they have just made it twist, right? So ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அலிகேஷன், ஏஜஸ், பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ்ல 3 questions, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3 questions கேட்டிருக்காங்க. For time and work, quadratic equation, time, speed and distance, permutation, combination, each 1 question, number series 2 questions. And again, geometry கேட்டிருக்காங்க, boards and stream, miscellaneous and number system 2 questions. So இது எல்லாமே தான் வந்து நம்ம numerical abilityல அவங்க கேட்டிருந்த question. Hope you all got some idea about this TANCET 2023 questions. TANCET 2024 prepare பண்ற ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ TANCET 2023 மிஸ் பண்ணியிருக்கீங்க. TANCET 2024 எடுக்கலாம், நெக்ஸ்ட் இயர் நம்ம எழுதலாம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னன்னா, எல்லா கான்செப்ட்ஸ் வேர்பல் ஆகட்டும், குவான்ஸ் ஆகட்டும், ரீசனிங் ஆகட்டும், be thorough with all the concepts. Don't miss any of the concepts. Okay, all the best students. And இப்போ TANCET நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா we are going to conduct a 45 days online crash course. Those who are going to appear for May 2023. ஸோ இந்த 2023ல MBA ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி May 2023. இந்த May 2023 நீங்க எழுதுனீங்க அப்படின்னா all the colleges are accepting this May score. ஸோ all the top colleges May score அக்செப்ட் பண்றாங்க. ஸோ May எக்ஸாம்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் வந்து ஸ்டில் ஓப்பன்ல இருக்கு. ஸோ இந்த மே மேட்க்கான 45 days ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன்ல இருக்கு. இந்த கிராஷ் கோர்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா
யூ கேன் காண்டாக்ட் 8870046080. அண்ட் ஃபெப்மேட் எழுதினவங்க உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னாலும் டெஃபினட்டாக இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Learn to lead. We make winners who lead.